ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நிறைய கோஸ்ட் எபிசோட் வீடியோஸ்லாம் நிறைய ஷின்சான் கோஸ்ட் எபிசோட் வீடியோஸ்லாம் நிறைய பார்க்குறோம். அதில் ஒரு எபிசோட் தான் இந்த கோஸ்ட் ஸ்டோன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு டுடே ஸ்பெஷல் சேனல். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இது வந்து ஒரு கோஸ்ட் எபிசோடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்ஸிபல் சார் வந்து காமிப்பாங்க. அப்போ நம்ம பிரின்ஸிபல் சார் வந்து சொல்லுவார், இந்த மாதிரி சம்மர் ஹாலிடேஸ் விட்டாங்க, கீழே கிடக்கிற பொருள்லாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம யாருக்கும் ஒன்றும் புரியாதுன்னு சொல்லிட்டு ஷின்சானோட வீடை காமிப்பாங்க. உடனே பிரின்ஸிபல் சார் மறைஞ்சு போயிடுவாங்க. ஷின்சானோட வீடை காமிப்பாங்க. அப்போ ஷின்சான் வெளியே வருவான். வந்துட்டு இந்த ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருப்பான். அப்போது வீட்டு வாசலை விட்டு வெளியே வரும்போது ஸ்கூல் பஸ் வரும். ஸ்கூல் பஸ் வந்ததுக்கப்புறம் என்ன ஸ்கூல் பஸ் வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். ரொம்ப ஆச்சரியமாக. அப்போது உள்ளே யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்ப்போம். அப்படின்னு பார்த்தா உள்ளே கசாமா இருப்பான். கசாமா கையை காமிப்பான், வா உள்ளே வா, உள்ளவான்னு கை காமிப்பான். ஓகே, அப்போ நம்மளும் ஏறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சானும் பஸ்ஸில் ஏறிடுவான். பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம் என்ன ஆகும் நீங்கள் யோசிக்கலாம். அதாவது ஒன்றும் ஆகாது. அப்போ நம்ம ஷின்சான் அவனோட சீட்டில் போய் உட்காந்துக்குவான். எப்போயும் அவன் எந்த சீட்டில் உட்காருவானோ அந்த சீட்டில் போய் உட்காந்துக்குவான். அப்போ நம்ம போச்சான் மட்டும்தான் நார்மலாக இருப்பான். இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் டார்க்காக காமிச்சிருப்பாங்க. அப்போ நம்ம கசாமா பக்கத்தில் போய் ஷின்சான் உட்காந்துக்குவான். அப்போ கசாமா கிட்டே உட்காந்து, கசாமா இது சம்மர் ஹாலிடே தானேப்பா, அப்புறம் எப்படி நம்மளுக்கு லீவு தானே, அப்புறம் எப்படி ஸ்கூலு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கசாமா ஆமாம் சம்மர் ஹாலிடே தான் அப்படின்னு சொல்லுவான். அப்போ நம்ம இப்போ நர்சரி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லுவான். எனக்கு ஒன்றுமே புரியலையே கசாமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது எப்பயும் போல் ஷின்சான் கசாமாட்ட என்ன விளையாடுவோன்னா அதே மாதிரி கசாமா வந்து காதுக்குள்ளே ஊற்றுறது இந்த மாதிரி விளாண்டுக்கிட்டு இருப்பான். விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது கசாமா எந்த ரியாக்ஷனும் பண்ண மாட்டான். ஒரு மாதிரி நார்மலாக இருப்பான். நம்ம நார்மல் கசாமா எப்படி இருப்பான் அந்த மாதிரி இருக்க மாட்டான். அப்போ நம்ம மசாவை காமிப்பாங்க. மசா வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஏறும்போது கண்ணாடியில் முட்டிக்குவான். அதை பார்த்துட்டு நம்ம ஷின்சான், மசா உனக்கு ஒன்றும் ஆகலைப்பா அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். அப்போது நேனி சொல்லுவா, நீ இப்போ அழுதனா உனக்கு நான் என்ன பண்ணுவேனே தெரியாது மசா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். நேனி பொம்மையை பிடிச்சி குத்திக்கிட்டு இருக்கா. மசா வந்து ஜன்னலில் முட்டிக்கிட்டே இருக்கா. ஷின்சானுக்கு பார்த்துட்டு ஒன்றுமே புரியலை, இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு ஷின்சான் வந்து கொஞ்சம் நேரத்தில் குழம்பியே போயிடுவான். அப்போ நம்ம போச்சானுக்கு காமிப்பாங்க. போச்சான் வந்து நார்மலாக இருப்பான். அவனோட ரன்னிங் நோஸ் வச்சு விளாண்டுக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஷின்சான் வந்து பரவாயில்லையே, போ மட்டும் நார்மலாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள இன்னொரு ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நர்சரியை விட்டு கொஞ்சம் தள்ளி போயிடும் பஸ்ஸு. எங்கே போகுது, நம்ம நர்சரிக்கிட்ட வந்துட்டோமே, ஆனால் பஸ் அங்கே நிற்காம ஏன் இன்னும் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு யோசிக்கும்போது கேங் லீடர் என்னாச்சு அப்படின்னு கேட்பான் ஷின்சான். அப்போது கேங் லீடர் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து வித்தியாசமாக சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை பார்த்துட்டு நம்ம போக்கும் ஷின்சானுக்கும் என்ன பண்ணுறதுனே சுத்தமாக தெரியாது. அப்போ எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போக ஆரம்பிச்சிருவாங்க. மறைஞ்சு போனதுக்கப்புறம் நம்ம பிரின்ஸிபல் சாரை போய் பார்த்தா அவர் மறைஞ்சு போயிருப்பார். அப்போனா அந்த வண்டி தனியாக இருந்து யாருமே ஓட்டலையே, டிரைவர் இல்லாமல் இப்போ எப்படி போகும் வண்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு கம்பியை பிடிச்சிட்டு தொந்திக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஷின்சான் சொல்லுவான், ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பான். அப்போது வெளியே பார்த்தா யாரும் ஆக்சிடென்ட் எதுவுமே ஆகாது. அதாவது இது ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதாவது இந்த பஸ் இந்த மாதிரி வண்டிக்குள்ளே மோதுச்சுன்னா அந்த மோதுகிற வண்டி மாதிரி எதுவுமே தெரியாது. அதாவது இது உள்ளே போயிட்டு வந்துடும், அது ஆக்சிடெண்ட்டே ஆகாது. அதை பார்த்துட்டு நம்ம போச்சானுக்கும் ஷின்சானுக்கும் ரொம்ப ஆச்சரியமாக போயிடும். என்னடா இது இப்படி உள்ளே போயிட்டு வருதே. அப்போ ரொம்ப டவுட் ஆகிடுவாங்க எல்லோரும். இப்போ என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஷின்சானும் போச்சானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு பார்க்குக்குள்ளே அந்த பஸ்ஸு வந்து போகும். பார்க்குக்குள்ளே அந்த பஸ்ஸு போனதுக்கப்புறம் அந்த பார்க்குக்கு வந்து ரீசெண்டாக அவங்க வந்து வந்திருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிஸ் எல்லோரும் வந்திருப்பாங்க. அப்போ நம்ம ஷின்சான் வெளியே எட்டி பார்ப்பேன். அந்த விண்டோவை எட்டி பார்க்கும்போது அவங்க அம்மா, அப்பா, ஹீமாவரி, ஷின்சான் எல்லாருமே அந்த பார்க்கில் நேற்று வந்திருப்பாங்க. அந்த பார்க்லேருந்து அவங்க போய்கிட்டு இருப்பாங்க. ஷின்சான் அம்மா, அப்பா அப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பான். போச்சானும் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனால் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அப்போ போச்சான் சைட் பார்த்தா நேற்று நம்ம வந்து பார்க்காச்சே, இங்கே தானே நம்ம வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ போச்சானுக்கு வந்து ஷின்சான் நேற்று வந்து ஒரு கல் எடுத்து கொடுத்துருப்பான். இந்த கல் நல்லா இருக்கா அப்படின்னு பாருன்னு. அதுவும் போச்சான் வந்து ஆமாம் இது ஒரு பஸ் ஷேப்பில் இருக்குது, அதனால் இதை நான் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து வைப்பான். அப்போ நம்ம போச்சானுக்கு டவுட் வந்துடும், அப்போ இதனால தான் நம்ம வந்து இந்த பஸ்ஸுக்குள்ளே மாட்டியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருக்க எல்லா கல் கலெக்ஷன், அதாவது ஸ்டோன்ஸ்லாம் சேர்த்து வைக்கிற ஹேபிட் இருக்கும்ல, அந்த இதெல்லாம் அது பேக்கெட்டில் வச்சுருக்கனால எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுக்கிட்டு இருப்பான், எந்த கல்லுன்னு. அப்போ அந்த ஸ்டோனுக்கு அந்த
பஸ் ஷேப்பில் இருக்க ஸ்டோன் வந்து கிடச்சிரும். அதை நல்லா அது ரொம்ப அழுக்காக இருக்கும்னு தொடச்சி பார்த்தா அதில் வந்து இதுக்கு ஒரு முடிவே இல்லை அப்படின்னு சொல்லி இதை எண்டே இல்லை அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு ஷின்சானுக்கும் போச்சானுக்கும் ரொம்ப ஆச்சரியமாக போயிடும். இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாது. 2 பேரும் வித்தியாசமாக ட்ரை பண்ணி அதை அழிக்க பார்ப்பாங்க. ஆனால் சுத்தமாக அழிக்க முடியாது. அப்போ நம்ம ஷின்சான் நான் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஷின்சான் வந்து இதை கூட நான் அழிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவான். 2 பேருமே மாற்றி அழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போது 2 பேராலையும் அழிக்க முடியாது. சரி அதை எதுலையாவது போட்டு உடச்சாது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உடச்சும் பார்ப்பாங்க. அப்போயும் முடியாது. போச்சானோட ரன்னிங் நோஸ் வச்சு இந்த கல்லில் எல்லாத்தையும் அழிக்க பார்ப்பாங்க. அழிஞ்சிரும். அதுவும் அழிஞ்சதுக்கப்புறம் திரும்ப அந்த லெட்டர்ஸ்லாம் திரும்ப வந்துடும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அந்த பஸ்லாம் வந்து கொஞ்சம் டார்க்காக காமிச்சிருப்பாங்க. அந்த டார்க் ஐஸ் எல்லாம் வச்சு. அப்போ நம்ம ஷின்சான் வந்து கல்லெல்லாம் உடைக்க பார்ப்பான். ரொம்பவே கஷ்டப்பட்டு கல்லெல்லாம் உடச்சதுக்கப்புறம் 2 பேருமே உடச்சி பார்ப்பாங்க. அந்த லெட்டர்ஸ் அழிச்சு பார்ப்பாங்க. என்னென்னமோ பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் அது அழியிற மாதிரி தெரியலை. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. அப்போது ஷின்சான் சொல்லுவான், சரி அந்த கூட நான் வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சானும் போச்சானும் வித்தியாசமாக ட்ரை பண்ணுவாங்க. அப்போ நம்ம ஷின்சான் குறும்புத்தனமான பையன், அதனால கொஞ்சம் அவன் வித்தியாசமாக ட்ரை பண்ணுவான். ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த பஸ்லாம் மேலே பறக்க ஆரம்பிச்சிடும், ஃப்ளைட் மாதிரி. அதை பார்த்துட்டு எல்லாருமே போச்சானும் ஷின்சானும் மாற்றி விழுக ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது எப்படியோ வந்து அந்த கல் வந்து ஷின்சான் கிட்ட வந்து போனதுக்கப்புறம் அது உடஞ்சி போனதுக்கப்புறம் அவங்க ஒரு பார்க்கில் வந்து விழுந்து கிடப்பாங்க. விழுந்து கிடந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக ரெஸ்ட் ரூம் வருது, நான் ரெஸ்ட் ரூம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவான். அப்போ அந்த கல் உடஞ்சி கிடந்திருக்கும். அப்போ இந்த கல் தான் என்னமோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போச்சான் வந்து அந்த கல்லில் குழி தோண்டி புதைச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த பின்னாடி அந்த பஸ்ஸு தெரிஞ்சுட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போயிடும். அதை பார்த்து நம்ம போச்சான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டுட்டு, இந்த கல்லுனால தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்லை வந்து ஒரு குழி தோண்டி புதைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம பிரின்சிபல் சாரை காமிப்பாங்க. பிரின்சிபல் சார் சொல்லுவாங்க, இதனால தான் கீழே கிடக்கிற பொருளை எடுக்காதீங்க அப்படின்னு அவராக வந்து சொல்லிட்டு அவராக மறைஞ்சு போயிடுவார். எதுக்கு சொல்கிறாரு, எதுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியாது. இது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா thank you for your watching.